கேரளா கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்கணும்னா ஸ்ரீ சக்தி லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 420 18/6/2024 கூடிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதனால தான். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம், ஆல் போர்டு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம், ஏபிஏசிபிசி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அது போக ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறவங்களுக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கேரளாக்குரிய லாட்டரி கெஸ்ஸிங் தாங்க இது. அதனால இதுக்குரிய கெஸ்ஸிங் அனைத்து விதமான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வின்வின் லாட்டரி ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடுவோம் வாங்க. அதில் நம்மளுக்குரிய நிறைகள் குறைகள் என்ன, எப்படி எடுத்திருக்கோம், கரெக்டாக எடுத்திருக்கோமா இல்லை தப்பாக எடுத்திருக்கோமா, என்னென்ன வின்னிங் இருக்குது, என்னென்ன நம்பர் மாறி வந்திருக்கு அப்படின்றதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கேஎல் டைமண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் எல்லா கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். சி போர்டில் மட்டும் கேஎல் சி போர்டில் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆல் போர்டு கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்களுக்குனால தெரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வின்வின் லாட்டரி ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 210, அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 1, சி போர்டு 0. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை கன்ஃபார்மாக உள்ளே வந்திருக்கான்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் 2 வச்சுருக்கோமா, 2 கரெக்டாக வச்சுருக்கோங்க. பி போர்டில் 1 வச்சுருக்கோமா, 1 கரெக்டாக வச்சுருக்கோங்க. இது ரெண்டுமே பாஸுங்க. இந்த சி போர்டில் 0வுக்கு போய் நமக்கு கிடைச்ச ஒரு நம்பர் 7 தான் கிடைச்சி. பார்த்தா அவன் 0வை வச்சுட்டான். 0 தான் ஹைலைட்டாக உள்ள அமைஞ்சிருக்கு. அங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அது எதனாலனா நம்மளுக்கு ஏ போர்டு அப்படி ஏ போர்டு அப்படி சி போர்டில் இறங்கிருச்சு. நம்மளுக்கு பி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, ஆனால் சி போர்டில் இறங்கிட்டான். அதாவது 2 நாள் ஏ போர்டு 0 வந்திருக்குங்க. அதனால வச்சு தான் நம்ம 7 இறக்கணும். பட் அவன் சி போர்டில் 0வை வச்சுட்டான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி பாஸ், அதாவது ஏ போர்டில் 2 பாஸு, பி போர்டில் 1 பாஸு. இதில் வந்து நம்மளுக்கு ஏபி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய ஒரு வின்னிங் தான். 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்குரிய ஒரு வின்னிங் தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 702 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா 207 இல்லை 270 அப்படி எடுத்துக்கலாம். இங்கே நம்மளுக்கு 1 வரல. ஓகேங்களா? அடுத்து ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 901 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி வின்னு 9க்கு பதில் இங்கே 2 வரல. இதுதாங்க ஒரு சந்தந்த ஒரு நம்பரில் மிஸ்டேக் ஆயிருதுங்க. அது ஒன்று தான் ஒரு வருந்தத்தக்க செயல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ஒன்று தான். ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங், இது நம்ம மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிசி நம்ம கொடுத்துருந்த நம்பர் 217. இதில் 2 பாஸு 1 பாஸு, 7 மட்டும்தான் ஃபெயில். அதாவது ஏபி பாஸு நம்ம ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் கொடுத்த 3 நம்பரில் 2 நம்பர் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இதான் ஒரு எக்ஸாம்பிள். பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன ஹைலைட்டாக இருக்குன்றது தெளிவாக பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5க்கு சான்சஸ் நிறையா இருக்குது, 5க்கு. ஓகேங்களா? 5 அல்லது 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3 இதுதான் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். 5, 7, 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் மக்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. பி போர்டு, சரிங்களா? பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,
பி போர்டு 1 வச்சு நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் 3. 3க்கு அடுத்தாப்புல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 8 8க்கு அடுத்தாப்புல 5 ஒரு ஹைலைட்டாவே அமையுது. 5 வந்து ஒரு ஹைலைட்டாவே அமையுது. பி போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 3 8 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேற ஏனும் கன்ஃபார்ம் நம்பர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்களா. இப்போ ஏ போர்டு பி போர்டு பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. சி போர்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா 0 வச்சு முடிச்சிருக்கான். ஆட்டம் எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சி போர்டை வச்சு முடிச்சிருக்கான். சி போர்டு 0 வச்சு முடிச்சிருக்கான். ஓகேங்களா. சி போர்டு 0 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட் இருக்கக்கூடிய ஒரு பவர் நம்பர்னா 4 தாங்க. பவர் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 4. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9 இல்லாத பட்சத்துக்கு ஸ்ரீசக்தி லாட்டரியில சி போர்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 0க்கு 0வை இறங்குறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. சி போர்டு 0 வச்சு 4 9 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல முக்கியம் மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங் நண்பர்களே. சி போர்டு 0 இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 66. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 69. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 89. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 96. நம்ம ஸ்பீடாகி போட்டுருவோம், ரொம்ப பேச விரும்பல. ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 05. சாரி, இந்த நம்பர் கரெக்டாக தெரியல. 05. அது இல்லாத பட்சத்துக்கு 55. நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இருக்கு. அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா. நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரியில 210 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான நம்பர்ல 66 69 89 96 05 55 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். அதனால ஏபி ஏசி பிசிக்கான மினிமம் செட்டு 5 to ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்த்துட்டீங்க. மறக்காம பார்த்து நம்ம கெஸ்ஸிங் உங்க கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டா எடுத்து ப்ளே பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா. 210 நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா. இந்த 3 டிஜிட் பாக்ஸ்ல நமக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 349. ஓகேங்களா. 349. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 846 செகண்ட் ஒன் நம்பர் 846. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 055. ஓகேங்களா. 055. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 573. ஓகேங்களா. 573. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 759. 759க்கு அப்புறம் 913. ஓகேங்களா. இதான் நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர். இந்த தடவை 2 நம்பர் பாஸ் ஆகும், 1 நம்பர் பாஸ் ஆகும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா. இதான் முக்கியமே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு நம்பர் 349 846 055 573 759 913. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. இந்த 210 நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்ம
ரொம்பவும் ஹைலைட்டா எடுக்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5. 5க்கு அடுத்தாப்புல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0. ஓகேங்களா? சாரி, கரெக்டா தெரியல. 0, 5, 0, 2. என்னடா மறுபடியும் 2 சொல்ற, 0வையும் சொல்ற. அதுக்கு முன்னாடி தான் 210 ரிசல்ட் வந்திருக்கு. மறுபடியும் 21 கொண்டு வர்ற, சாரி 20 கொண்டு வர்ற அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாசம் ரொட்டேஷன் ஐடியா தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா நீங்க பாத்தீங்கன்னாலே வந்த நம்பரே தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால அதுக்காண்டி நான் சொல்லல. நம்ம கெஸ்ஸிங்ல ஹைலைட்டா இந்த நம்பரை 210 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 502. இதான் மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமா எல்லாத்துலயும் சிங்க் ஆகி மிங்கிள் ஆகி வரக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா? ஆல் போர்டு கெஸ்ஸிங். உங்களுக்கு வேற என்ன ஆல் போர்டு கெஸ்ஸிங் கன்ஃபார்மா தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சார்பாக யூடியூப் சேனலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், கேரளா லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.